கோடை விடுமுறையை ஒட்டி ஒகேனக்கல், கன்னியாகுமரி உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் பொதுமக்கள் குடும்பமாக குவிந்து உற்சாகமாக பொழுதை கழித்து வருகின்றனர். ஞாயிற்றுக்கிழமை என்பதால் காவிரி ஆற்றின் முக்கிய பகுதியான ஒகேனக்கல் அருவியில் பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் பிற மாநிலங்களைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளும் குவிந்தனர். அருவியில் குளித்து பரிசல் பயணம் மேற்கொண்டு மீன் அருங்காட்சியகம், முதலை பண்ணை உள்ளிட்ட இடங்களை கண்டு ரசித்து மகிழ்ந்தனர். சூப்பராக இருக்குது. தண்ணி ரொம்ப நிறையா வருது, அருமையாக இருக்குது. சில்ட்ரன்ஸ் கூட என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு மிகச்சிறந்த ஸ்பாட்டு. நம்ம இந்த கோடை காலத்தில் பரிசல் போனோம். பரிசலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக அவங்க செக்யூரிட்டி சேஃப்டியோடு வச்சுருக்கிறாங்க. நல்லபடியாக கூட்டிகிட்டு போயிட்டு வந்திருக்கிறாங்க. பின்னாடி ஃபால்ஸ் இருக்குது. ஃபால்ஸ்லேயுமே நல்லா எல்லாருமே என்ஜாய் பண்ணுறாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஸ்பாட்டாக இருக்குது, என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. எல்லாருமே கண்டிப்பாக இந்த கோடை காலத்தில் வந்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃபேமிலியோட. கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுற்றுலா பயணிகள் வருகை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் படகு சேவையை 1 மணி நேரம் முன்னதாகவே தொடங்கியது. படகு சவாரி மூலம் கடல் நடுவே அமைந்துள்ள கண்ணாடி பாலம், விவேகானந்தர் மண்டபம், திருவள்ளுவர் சிலை உள்ளிட்டவற்றை காண சுற்றுலா பயணிகள் பெரும் ஆர்வம் காண்பித்தனர். கண்ணாடி பாலத்தில் நடந்து சென்று கடலின் அழகை கண்டு ரசித்த சுற்றுலா பயணிகள் குடும்பத்தினருடனும் நண்பர்களுடனும் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். சிவகங்கை மாவட்டம் கீழடி தொல்பொருள் அருங்காட்சியகத்தை காண ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். அருங்காட்சியகத்தில் உள்ள மினி தியேட்டரில் கீழடி அகழாய்வு குறித்த குறும்படத்தை பார்த்த பின் தொல்லியல் ஆய்வில் கண்டெடுக்கப்பட்ட பொருட்களை ஆச்சரியத்துடன் கண்டு ரசித்தனர். நீங்க அடிக்கடி வந்து பார்க்கலாம். வந்தீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் நின்று அந்த இடத்துல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, என்ன அந்த கல்வெட்டுல பொறிக்கப்பட்டிருக்குன்னு தயவு செய்து கூர்ந்து வாசிச்சு பாருங்க. நம்மளுக்காக தான் அதை கஷ்டப்பட்டு அந்த நுணுக்கங்கள்லாம் நம்மளுக்கு செஞ்சு வச்சிருக்காங்க. தயவு செய்து நல்லா படிங்க. இது கண்டிப்பா நம்மளுடைய எதிர்கால சமுதாயத்துக்கு இது கண்டிப்பா அவசியம். நன்றி. சுற்றுலா தலங்களில் பொதுமக்கள் கூட்டம் அதிகமாக இருந்த காரணத்தால் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடு மேற்கொள்ளப்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.